மோக்கோபோட் கேமரா இது எங்கே ஃபேமஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் படத்தில் தான் பார்த்தீங்கன்னா மெயினாக அது ஃபேமஸ் ஆச்சு. இந்த கேமரா வித் அன் ஆர்ம்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹியூமன் எஃபர்ட் இல்லாமல் இந்த ஆர்ம் பார்த்தீங்கன்னா கேரக்டரை சுற்றி கேப்சர் பண்ணும். ஸோ நம்ம கட்ஸ் இல்லாமல் யூனிக்கான ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். இந்த மோக்கோபோட் கேமரா யூஸ் பண்ணியிருந்தனால தான் பார்த்தீங்கன்னா அந்த விக்ரம் இன்டர்வல் சீன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அந்த சண்டே காட்சியும் பார்த்தீங்கன்னா பயங்கர ரியலிஸ்டிக்காக இருந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் கண்டிப்பாக இந்த கேமரா ஒர்க் தான். பட் ஹானஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக மோக்கோபோட்டை பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து விக்ரம் படத்தில் கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் பரமஹம்சா, அதாவது பார்த்தீங்கன்னா லியோ படம், அதுக்கப்புறம் விண்ணை தாண்டி வருவாயா, இந்த மாதிரியான படங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபர். இவர் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜியை ஆல்ரெடி பீஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாரு. பீஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்க்கு முன்னுக்கு மோலை பார்த்தீங்கன்னா ஹைஸ் பண்ண அந்த மெயின் ஹெட், அதாவது வில்லனை பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு அந்த ஓப்பன் ஷாட்டோட. அந்த சீன் பார்த்தீங்கன்னா மோக்கோபோட்ல தான் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் தமிழ் படம் வித் மோக்கோபாட் டெக்னிக். அதை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணது மனோஜ் பரமஹம்சா தான்.